ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியத்தில் குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, ஹுஸ்னுல் சூஉல் ஹுல்க் என்று சொல்லக்கூடிய தீய குணங்கள் குரான்களிலும் ஹதீஸிலும் எண்ணற்றதாக அவைகள் இருந்தாலும் அவைகளில் பிரதானமான 2 தீய குணங்கள் ஒரு முஃமினிடத்திலே வெளிப்படக்கூடாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது, யத்பஉல் முஃமினு அலல் ஹிலானி குல்லிஹா இல்லல் ஹியானத வல் கிஸ்ப. ஒரு முஃமினிடத்தில் பல குணங்கள் வெளிப்படும், இயல்பிலே இருக்கும். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், சற்று கோபப்படுவது, நிதானத்தை இழப்பது, பொறுமையை இழப்பது என்று இருந்தாலும் கூட நம்பகத்தன்மை இல்லாத இந்த மோசடி, பொய் சொல்வது ஒரு முஃமினிடத்திலே அறவே இருக்கக்கூடாது என்கிறார்கள் நபி அவர்கள். அதிலும் குறிப்பாக இந்த நம்பகத்தன்மை இல்லாத இந்த மோசடி, இந்த குணம் ஒரு முஃமினின் ஈமானை அது பலகீனமாக்கிவிடும், ஈமானை அது அசைத்து பார்த்துவிடும் என்கிறார்கள். நாம் கேள்விப்பட்டிருப்போம், பிரபலியமான ஒரு நபிமொழி ஒன்று இருக்கிறது, யாரிடத்திலே இந்த நம்பகத்தன்மை இல்லையோ அவரிடத்திலே ஈமான் இருக்காது. லா ஈமான லிமன் லா அமானத லஹு. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியையும் பதிவு செய்கிறார்கள். நபி அவர்கள் எப்போதெல்லாம் சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்துவார்களோ, பிரசங்கம் செய்கின்ற பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த வார்த்தையை சொல்லிவிட்டுத்தான் நபி அவர்கள் ஆரம்பம் செய்வார்கள். மா ஹதம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா பால லா ஈமான லிமன் லா அமானத லஹு. நபி அவர்களுடைய உரையின அந்த வார்த்தை பிரதானமாக இருக்கும், யாரிடத்தை நம்பகத்தன்மை இல்லையோ அவரிடத்திலே ஈமான் இல்லாமல் போகிடும் என்ற அந்த வாசகம். ஈமானின் எவ்வளவு முக்கியத்துவமானது என்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். புகாரியிலே, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது, சைபருடைய யுத்தத்திலே சில சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கின்ற பொழுது ஒரு சஹாபி பெருமானாரிடத்திலே வருகிறார், யா ரசூலல்லாஹ், இன்னென்ன தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்கின்ற பொழுது, அப்படி ஒரு மனிதரை பார்த்து இவர் ஷஹீத் என்று சொன்ன பொழுது பெருமானார் அந்த தோழரை நிறுத்தினார்கள். நீங்கள் அவ்வாறு சொல்ல வேண்டாம், கல்லா இன்னீல ரஅய்துஹு ஃபின்னார், அந்த மனிதரை நான் நரகத்தில் பார்த்தேன் என்றார்கள் நபி அவர்கள். சுற்றி நின்ற பெரும்பெரும் சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. போர்க்களத்திலே அந்த சஹாபியின் வீரத்தை, ஈமானிய உணர்வை நபித்தோழர்கள் பார்த்தார்கள். ஆனால் என்றாலும் கூட நபி அவர்கள் நரகவாதி என்று அடையாளப்படுத்துகிறார்களே, என்ன காரணம் என்று தெரியவில்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், கனிமத்து பொருட்களிலே உண்டான ஒரு மேல் உருத்து சட்டையை இந்த மனிதர் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்துக் கொண்டார், எனவே அவர் நரகவாதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தியை சொல்லி நபி அவர்கள் உமரிடத்தில் சொல்கிறார்கள், மக்களிடத்தில் நீங்கள் சென்று போய் நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுங்கள், முஃமின் மட்டும்தான் சூனத்திலே நுழைவார் என்ற செய்தியை சொல்லுங்கள். இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது, நம்பகத்தன்மை இல்லை என்றால், மோசடி இல்லை என்றால் அந்த இடத்திலே ஈமான் கேள்விக்குறியாகி விடுகிறது என்ற செய்தி நமக்கு விளங்குகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஷஹீதாகிவிட்டால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். அல் கத்லு ஃபீ ஸபீலில்லாஹி தஃஸீரு ஸுனூப குல்லஹா இல்லல் ஹியானத். அவர் செய்த மோசடியை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அது மட்டும் நிச்சயம் அப்படியே இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையிலே தன் உயிரை அவர் தியாகம் செய்தாலும் கூட இந்த விஷயத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அவரிடத்திலே கேள்வி கேட்பான் என்ற ஒரு செய்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் வாயிலாக நமக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நம்பகத்தன்மை இருக்கிறதே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரத்யேகமாக மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பண்பை வைத்திருக்கிறார். காரணம்,
நாம் ஆசையாய் வளர்க்கிற பிராணிகள் கூட பசிக்கின்ற பொழுது அதன் சுய ரூபத்தை வெளிப்படுத்தி விடுகிறது, நம்மை தாக்க முற்படுகிறது. நான் மனிதனிடத்திலே நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விடுகின்ற பொழுது மிருகத்தை விட மனிதன் மோசமானவனாக பார்க்கப்படுகிறான். ஒரு இராணுவ வீரன் தன் நாட்டிலே உண்டான உணவு செய்திகளை எதிரி நாட்டிடம் கொடுத்துவிட்டால் தன் நாட்டின் குடிமக்கள் அந்த மனிதனை எப்படி பார்ப்பார்கள்? மிருகத்தை விட மோசமானவனாக அவனை பார்ப்பார்கள். காரணம், மனிதனிடத்திலே மட்டும் இருக்கக்கூடிய உயரிய பண்பு. எப்படி இந்த நம்பகத்தன்மை தனி மனித வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருக்கிறதோ அது போன்ற சமூக வாழ்க்கையிலும் நம்பகத்தன்மை மிக முக்கியமான அடிப்படையான ஒன்று. ஒரு சமூகத்திலே நம்பகத்தன்மை இல்லாமல் போய்கின்ற பொழுது அந்த சமூகம் சிதைவதற்கு, பிளவு ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும். இப்படி ஒரு வசனம் வருகிறது, இந்த அரங்கன் அமானத்தான சபாத்திவன் அவுதிவன் ஜிபான். நான் இந்த அமானத்தை, உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய இந்த அமானிதத்தை நாம் வான பூமியிடத்திலே மனிதனிடத்திலே ஏற்றுக்கொள்ளும்படி நாம் கேட்டோம். அவைகள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டன. அவைகள் வஷ்பகன மின்ஹா, அவைகள் பயந்தன என்று அல்லாஹ் சொல்லி சொல்லுகிறார். அமலகல் இன்சான், அதை மனிதன் ஏற்றுக்கொண்டான். அது அமானத்தை, அந்த பொறுப்பை, பெரும் பொறுப்பை மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். இமாம்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்திலே அமானிதன் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று பல செய்திகளை சொல்கிறார்கள். என்றாலும் அமானிதம் ஒரு ஆட்சியாளராக, ஒரு தலைவராக, ஒரு சமூக செயல்பாட்டாளராக நம்முடைய நம்பகத்தன்மை எந்த அளவிற்கு பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நம்பகத்தன்மை என்றால் ஒரு பொருளை நாம் மறைத்து வைத்துக் கொள்ளும் நம்பிக்கை, மோசடி, அந்த அர்த்தம் அல்ல. ஆனால் மார்க்கம் நம்பகத்தன்மை என்று என்ன சொல்லுகிறது? ஒருபடி மேலாக சொல்லுகிறது. பிறர் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நாம் பாதுகாக்க வேண்டும், அதுதான் சிறந்த நம்பகத்தன்மை என்று மார்க்கம் சொல்லுகிறது. வரலாற்றிலே இப்படி ஒரு ஆட்சியாளரை நாம் பார்த்திருக்க முடியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது ஃபஜர் தொழுகையிட்டு அவர்கள் மதீனாவை சுற்றுப்புறத்திலே செல்லுவார்கள். இப்படி செல்லுகின்ற பொழுது ஒரு சிறிய வீட்டிற்கு சென்று விட்டு சிறிது நேரம் இருந்ததற்கு பின்னால் தன்னுடைய வீட்டிற்கு அவர் செல்வார்கள். இந்த நடவடிக்கையை வளமையாக பார்த்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. இந்த ரகசியம் என்ன என்பதா? ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சென்று விட்டதற்கு பின்னால் அந்த வீட்டில் உமர் ரலியல்லாஹு நுழைகிறார்கள். கண்ட காட்சி அவர்களுக்கு வினோதமாக இருந்தது. வீட்டிலே ஒரு தள்ளாடும் ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டி இருக்கிறார், கண் பார்வை தெரியாத அவர். வீட்டிலே மற்ற யாரும் இல்லை, இந்த பெண்மணி மட்டும்தான் இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெண்மணி இடத்திலே கேட்கிறார்கள், இந்த மனிதர் இங்கு வந்து என்ன செய்கிறார் என்று கேட்கின்ற பொழுது இந்த பெண்மணி சொல்லுகிறார், அவர் என் வீட்டிற்கு வருகிறார், என் வீட்டை அவர் சுத்தம் செய்கிறார், எனக்கான உணவை அவர் தயார் செய்து கொடுத்துவிட்டு பின்பு அவர் சென்று விடுகிறார். இந்த செய்தியை சொன்னதோடு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் தோழரின் மீது ஒரு அவருடைய ஆச்சரியம் எழுந்தது. நினைத்து பெருமை கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்ததற்கு பின்பும் கூட அந்த மூதாட்டியை கவனிக்கும் பொறுப்பை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் இந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்மணியிடத்திலே பேரித்த பழங்களை, அந்த அவருடைய விதையை, கொட்டையை நீக்காமல் கொடுத்த பொழுது அந்த பெண்மணி கேட்டார், அந்த மனிதர் மரணித்து விட்டாரா என்பதாக. முன்பு வந்த மனிதர் மரணித்து விட்டாரா என்று கேட்ட பொழுது உமர் ஆச்சரியப்பட்ட, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்ற பொழுது பெண்மணி சொன்னார், அவர் இந்த விதைகளை நீக்கித்தான் அந்த பழங்கள் என்னிடத்திலே கொடுப்பார், நீங்கள் நீக்காமல் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அபூபக்கர் எவ்வளவு பெரிய மனிதர், பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்களை அவர் சிரமத்தில் ஆழ்த்திவிட்டார் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இங்குதான் நம்பகத்தன்மை ஒரு பொறுப்பு என்று நாம் பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு ஆட்சியிலே ஒரு செய்தியை சொல்கிறார்கள், ஈராக்கிலே உண்டான டைகிரிஸ் என்ற நதிக்கரையிலே ஒரு பிராணி, ஒட்டகம் இறந்து கிடந்தாலும் அதை குறித்து உமர் நிச்சயமாக கேள்வி கேட்கப்படுவார் என்ற செய்தியை சொல்கிறார்கள். ஒரு பொறுப்பு, அமானிதம் என்ற ஒரு பொறுப்பை மேன்மக்கள், சஹாபாக்கள் எந்த அதிலே உறுதியோடு இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
இது போன்ற உயரிய பண்பை நம்மிடத்தில் அல்லாஹ் அதிகம் தந்தல் புரிவானாக. நம்முடைய ஈமானையும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.